அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பிஆர்லாம் இப்போ ஒரு எச்ச வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசித்ராமா பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி விசித்ராமா வந்து பார்த்தீங்கன்னா 4வது சீசனில் வந்து பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்களாமா. அதெல்லாம் இப்போ வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா இவங்க வந்து ஃபேக் மம்மி ஃபேக்காக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்னால் என்ன தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பிக் பாஸ் என்ன தெரியுது, பிக் பாஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொய்யா நடிக்கிறாங்க, பொய்யா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிக் பாஸ்னால் என்ன தெரியாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விசித்ராமா அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளான் தான் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு எனக்கு வந்து பிக் பாஸே தெரியாது, பிக் பாஸே நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எந்த ஒரு வார்த்தையுமே எங்கேயுமே சொல்ல கிடையாது. அதாவது விஷ்ணு பண்ணுற மாதிரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து எனக்கு என்ன வருமோ எனக்கு ஃப்ளோ என்னவோ அது மாதிரியே நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பாஸை என்னன்னு சொல்ல பிக் பாஸ்னே என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு எச்ச வேலையை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4வது சீசனில் பார்த்தீங்கன்னா ஆரியவே இவங்க வந்து எழுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரி ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்ச வேலையை வந்து பார்த்து ஆரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறாங்க. பார்க்குறது யாருன்னா வேறு யாரும் இல்லை, இந்த சேகர் அப்படிங்கிற இந்த எச்சை தான் பார்த்துட்டு இருக்கு. அதான் பிஆரில் நம்பர் 1 பிஆர். இது வந்து ட்வீட் போட்டால் ஒரு 500 பேர் வந்து ரீட்வீட் பண்ணிடுவான். அது தெரியும் பார்ட்ஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இதில் கூடுதல் தகவல் என்னன்னு சொன்னால் அப்படி ஃபேக்காக இருக்குது, ஃபேக்காக அந்த மாதிரி சொன்னது யாருன்னா அர்ச்சனா தான் சொல்லுச்சு. அதாவது 75வது நாளில் வந்து இந்த பிக் பாஸ் பற்றி அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இது என்ன சொல்லுச்சுன்னா நான் வந்து பிக் பாஸ் வரணுங்கிறது என் பக்கெட் லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த அம்மாவுக்கு வந்து அது தோணவே இல்லையா இதுவரையும் பிக் பாஸ் வரணும்னு. ஆனால் பிக் பாஸே தேடி வந்த வாய்ப்புன்னு சொல்லிச்சு. ஆனால் பிக் பாஸ் உள்ளே கேட்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா நான் வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறேன், பிக் பாஸ் என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கு பிக் பாஸ் கேட்குறாரு அப்போ நீங்கள் தானே வந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, எனக்கு வந்து ஃபோன் பண்ணீங்க அப்படின்லாம் வந்து கேட்கும்போது ஆமாம் பிக் பாஸ் நான் தான் வரணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக நாடகம் மாறுறது, ஃபேக்காக நடிக்கிறது இவங்க பிஆர் அர்ச்சனா தான். ஆனால் அர்ச்சனா பிஆர் வந்து அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதி பண்ணி விசித்ராமா வந்து சொல்லாத ஒன்றை சொன்ன மாதிரி அவங்க ஏதோ ரிவ்யூ பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிக் பாஸும் என்ன தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை பரப்புகிறாங்க. அது முழுக்க ஃபேக்கு தான். விசித்ராமா வந்து அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, எனக்கு பிக் பாஸே என்னன்னு தெரியலன்னு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்தளவுக்கு பிளான் பண்ண தெரியலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதை தான் அவங்க வந்து மாற்றி உருட்டிக்கிட்டு ஒருத்தவனு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்க்குறாங்க. இப்போ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 33,000 வியூஸ் வந்து போகும், போட்ட உடனே 100 ரீட்வீட்டாவது போகும், 400 லைக்காவது போகும். அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பிஆர். இதை யாரும் நம்பாதீங்க. நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து இதை நம்பவே நம்பாதீங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.